வணக்கம். தட்சிணா ஜோதிட நிலையம் சார்பா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு எப்படி சொல்கிறதுங்க, காம்ப்ளிகேட்டட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜோதிடம், ஆன்மீகம் மற்றும் யோகக்கலை இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு தலைப்பை தான் நம்ம இன்றைக்கி விவாத பொருளாக எடுத்துக்க போகிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே இந்த ஜோதிடத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, 9 கிரகங்கள்னு சொல்கிறோம். ஆனால் 7 கிரகங்களை மட்டும்தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. மற்றும் இந்த ராகு கேதுகளை என்ன சொல்லுங்க, வெட்டுப்புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு, நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பர் சயின்ஸாக போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு உடல்லேருந்து பிரிஞ்சு போனவங்க தான். அவங்கள நம்ம ரெண்டாக பார்க்குறது வந்து அவங்கவுங்களுடைய சொல்லுங்கள் விருப்பம். ஆக்சுவலாக இவங்களை வந்து நம்ம ஒன்றாவே எடுத்துக்குவோமே. அது எப்படி ஒன்றா எடுக்கிறது அப்படின்னா, குண்டலினியோடைய சூட்சுமம் தான் இந்த ராகு கேது. குண்டலினி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த 6 சக்கரங்களை ஒவ்வொரு நிலைகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லுங்க, எனர்ஜி பாயிண்ட்டு தான் அந்த குண்டலினின்னு சொல்கிறோம். ஸோ அந்த குண்டலினி மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து சகஸ்காரம்ங்கிறது நம்மளுடைய உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னதாக ஆக்னை நம்முடைய பூர்வ மத்தியில் இருக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பயணிக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் வந்து குண்டலினி அப்படின்னு சொல்கிறோம். இந்த குண்டலினியானது அதோடைய சூட்சமமாக தான் நம்ம இங்கே ராகு கேதுவை பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எதுவுமே வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஆனால் வெவ்வேறு ரூபத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை நமக்கு புலப்படும். இப்போ ராகு அண்ட் கேதுவை பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய இயக்கத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ராகுனா பிரம்மாண்டம், ரொம்ப விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு. அதுவே கேதுனா முடக்கம், கொஞ்சம் சனியை ஒத்த தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மந்தமான ஒரு நிலையில் இருப்பார். அதாவது முடக்கி போடக்கூடிய நிலையில் இருப்பார். சுருக்கம், பற்றற்ற நிலை. ஓகேங்களா? இப்போ இந்த ராகு அண்ட் கேதுவை எப்படி நம்ம குண்டலினியோட தொடர்புபடுத்த போகிறோம் அப்படின்னா, இந்த குண்டலினியானது என்னவா சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய சக்கரங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பியானது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது மருத்துவத்தில் நம்ம அதை நாளமில்லா சுரப்பின்னு சொல்கிறோம். அதுவே வந்து யோக கலாச்சாரத்தில் அதை வந்து குண்டலினி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சக்கரங்களுக்கு அந்த சக்தியை கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை தான் இங்கே குண்டலினி அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இந்த குண்டலினியானது சர்ப்ப குறியீடாக நம்ம இங்கே குறிப்பிடுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம உடம்புல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சிம்பிளாக எல்லாருமே கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது. அது எந்த வயதினரை கேட்டாலும் அது ஒரு பேஷனேட்டிங் வேர்டாக ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து எதனால், எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த ஹார்மோன் வந்து செயல்படாமையே இருக்கிறது. அதாவது இந்த சுரப்பியானது சுரக்காமையே இருக்கிறது. இன்னொன்று அதிகப்படியாக சுரக்கிறது. ஸோ இந்த நிலையை தான் நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ராகு கேதுக்களோட பொருத்தி பார்க்க போகிறேன். அதாவது சுரக்காமல் இருக்கிறதுக்கு வந்து கேதுவையும், அதிகப்படியாக சுரக்கிறதுக்கு ராகுவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த குண்டலினியை வந்து நம்ம ராகு கேதுவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கருத்தை தான் இந்த பதிவில் முழுமையாக நான் பதிவிட்டுருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நீங்கள் எனக்கு கால் பண்ணியோ தெரியப்படுத்தலாம். நன்றி. ஓம் நம சிவாய.